இல்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது, ஒழியவே ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலங்கள் விளையும் விளைச்சலுக்கு இன்னும் கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இன்னும் துறைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பங்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கடனி வாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியவரின் உடலை கூட போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு ஒன்றை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை. அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு என்கிறது நட்பு நாடி வந்த உறவு முறை துடிக்கிறது. மீசையை முழிக்கிறாயா? உன்னை சிறை பிடிக்க உத்தரவு இடுகிறேன். என்ன